சொக்கலிங்கம் இதயநல மருத்துவர். இந்த அரங்கத்தில் என்னை அழைத்த என் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. 82 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்திடாதீங்க. இந்த 60 வருட அனுபவத்தில் சிலதை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அங்கே இருக்கின்ற ரமண ரிஷி, நான் 5-6 வயது இருக்கும்போது பல முறை அவரிடம் சென்று பார்த்து அருளை பெற்றிருக்கின்றேன். அதைவிட நான் பெருந்தலைவருக்கு சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். அதே நிலையில்தான் மக்கள் தலைவர் மூப்பனாருக்கும் டாக்டராக பணிபுரிந்தேன். இது கைத்தட்டில் வாங்குவதற்காக சொல்லும் கருத்தல்ல, இவரிடம் கிடைத்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஒன்றை நான் பார்த்தேன். இவர்கள் அனைவருமே உயிருள்ளவர் உழைத்து கொண்டிருந்தார்கள். உழைத்து கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்தது. அதன் வாழ்க்கையின் தன்மை. பெருந்தலைவருடைய ஒரு பெரிய நோக்கம், அடிக்கடி பேசும்போது சொல்லுவார், மேல் படி சொல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரே நோக்கத்துடன் தான் அனைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐயா எடுத்திருக்கின்ற படம் வாழ்க்கை முழுவதும் பல ஜெனரேஷன்ஸ் கலந்து அது பாடமாக இருக்கும் என்று மாற்று கருத்தில்லை. மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பது என்பது அனைவருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நம் அனைவரும் வாழ்ந்தோமே, அதற்கே நம் பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அவர் இறப்பே இருக்க முடியாது. ஒவ்வொரு தமிழ் மனிதனும் உயிருள்ள இருக்கின்றவரை அவர் நம்முடன் உயிருடன் கலந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அதில் மாற்று கருத்துமில்லை. இது அருமையான படம். அவருக்கு அனைவரும் நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த அரங்கத்தில் எவருக்காவது பிரச்சனை உண்டு என்றால் அவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். முதல்ல கையை நான் சொக்கலிங்க தூக்கிக் கொள்கின்றேன். யாரெல்லாம் பிரச்சனையை கையை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாமே தூக்குறாங்க ஐயா. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனைகள் தான். பிரச்சனையில் வாழ கற்றுக்கொண்டால் போதும். பிரச்சனை ஒன்று இல்லாத இருக்க முடியாது. என் நிலையிலையும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. மகிழ்ச்சியை நம் மாமருந்து தான் வாசித்து உள்ளே சுவாசித்து காமராஜர் அருமையாக விட்டு சென்ற கொள்கைகளை நாம் கடைப்பிடித்து வாழ்ந்தால் எந்த சக்தியும் அழிக்க முடியாது மாற்று கருத்தில் என்று சொல்லி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று குறையாது. அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று மகிழ்ச்சியோடு நம் வாழ கற்றுக்கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை இல்லை. எல்லா மருத்துவமனைகளையும் மூடிவிடலாம். நீங்கள் அனைவரும் நோயற்ற நலமுடன் வாழ முடியும் என்று சொல்லி ஐயா விட்டு சொல்ல கருத்துக்களை நம் ஜெனரேஷன்ஸ் மட்டுமல்ல, பல ஜெனரேஷன்ஸ் கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நேற்று என்பது உணர்ந்த பானை, நாளை என்பது மதிந்து இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று உறவினர்கள் ஏற்று வாழ கற்றுக்கொண்டார் நலமுடன் வளமுடன் வாழ முடியும். அவர் விட்டு சென்ற அவர் வாழ்க்கை முறையை ஐயா ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி, அது என்றென்றும் இருக்கும் மனிதர்கள் இந்த சமுதாயம் இருக்கின்றவர் என்று சொல்லி அனைவரிடம் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.